கரங்களில் இருக்கின்ற குறைவற்ற இந்த வேதத்தை குறித்து சில காரியங்கள் இன்று உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். हमारे हाथों में जो पवित्र शास्त्र है किसी प्रकार घटी वाला एक पूरा पवित्र शास्त्र है. நம்முடைய கரங்களிலே தேவன் தந்திருக்கிற வேதம் ஆச்சரியமானது. हमारे हाथों में जो पवित्र शास्त्र दिया गया है वो ही बहुत चमत्कार रूप है. அது குறைவற்ற வேதம். वो किसी प्रकार से कम नहीं. தவறே இல்லாத புத்தகம். किसी प्रकार की गलती नहीं. எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாத அருமையான வேதம். किसी प्रकार की गलती इसमें नहीं पाई जाने वाला. அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகின்றேன். इसके बारे में मैं आपसे बात करना चाहता हूँ. சங்கீதம் 19:7 வாசிக்கலாம். भजन 19 और उसका 7वां वचन. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. परमेश्वर का नियम குறைவற்ற வேதமாக இருக்கிறது. ये इस वचन में किसी प्रकार की घटी नहीं. முதலாவதாக इस पहली बात இந்த பைபிளை குறித்து சொல்லுகிறது. इस पवित्र शास्त्र में इस शास्त्र के प्रति कहा जाता है. அந்த சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். उन वचनों के बारे में मैं आपसे कहना चाहता हूँ. இந்த பைபிள் குறைவற்றது என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. ये बाइबल जो किसी प्रकार से कम नहीं ये बताती है. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, दूसरा तीमुथियो 3 और 16 कहता है, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. परमेश्वर का नाम वचन सारा परमेश्वर की प्रेरणा से उत्पन्न हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே வேத வாக்கியம் மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, அது தேவனால் அருளப்பட்டு மனிதன் எழுதினது. ये जो वचन है वो मनुष्य के द्वारा नहीं बल्कि परमेश्वर की पवित्र आत्मा की प्रेरणा से लिखा गया है. வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது जब हम परमेश्वर के सारे पवित्र शास्त्र के सारे वचन कहते हैं, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் உள்ள 66 புத்தகங்களையும் அது குறிக்கும். वो उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य के 66 पुस्तकों के बारे में, சிருஷ்டிப்பின் சரித்திரம் தொடங்கி புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் வரைக்கும் இருக்கிற அனைத்து வேத எழுத்துக்களையும் அது குறிக்கும். इस सारी सृष्टि की रचना से लेकर नई आकाश नई पृथ्वी और नई यरूशलेम की सारी बातों को इसमें लिखा है. பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களையும் அது குறிக்கும். 39 पुस्तकें और नए नियम की 27 पुस्तकें इस बात का विवरण देती है. எனவே வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகள். इसलिए जो परमेश्वर का वचन है वो उसकी आत्मा की प्रेरणा से दिया गया எனவே है. அதில் தவறே கிடையாது. इसलिए इसमें किसी प्रकार की गलती नहीं पाई जाती. 2 பேதுரு 1:21 சொல்லுகிறது, दूसरा पत्र 1 और 2 कहता है, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है कि परमेश्वर के लोगों ने परमेश्वर की आत्मा के उभारे जाने से इसे लिखा है. எனவே இந்த வேத வசனங்களில் தவறே இல்லை. इसलिए इन वचनों में किसी प्रकार की गलती नहीं. அதிலே கொடுக்கப்பட்ட தகவல்களில் தவறுகள் கிடையாது. और इसमें जो सूचनाएं दी गई है उसमें किसी प्रकार की गलती नहीं. அதில் எழுதப்பட்ட உபதேச சட்டதிட்டங்களில் தவறு கிடையாது. और जो इनकी शिक्षाएं लिखी गई है उन सभी के नियम में किसी प्रकार की गलतियां नहीं. சுமார் 40க்கும் மேற்பட்ட மனிதர்களை கொண்டு இந்த 66 புத்தகங்களை தேவன் எழுதினார். लगभग 40 व्यक्तियों से लेकर इस 66 पुस्तकों को परमेश्वर ने लिखा. ஆனால் இந்த 40 பேருக்கு மேல் எழுதினாலும் 66 புத்தகங்களா இருந்தாலும் மிகுந்த கால பிளப்பிலே அது எழுதப்பட்டாலும் அதிலே கருத்து சிதைவு என்பது இல்லவே இல்லை. ये 40 लोग या 66 से लगभग पुस्तकें लिखी गई और जो इसका जो अभिप्राय है उसमें किसी प्रकार की भिन्नता नहीं आई. ஏனென்றால் இது 40 மனிதர்களுக்கு பின்னே ஒருவர் இருந்து செயல்படுத்தினது. क्योंकि 40 व्यक्तियों के बाद एक व्यक्ति के द्वारा ही इसको काम में लाया जाए. அவர்தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். वही है परमेश्वर का पवित्र आत्मा. அவர் தன்னுடைய ஒரு விசேஷித்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலினாலே அதை கண்காணித்து
அவர்கள் எழுதும் பொழுது ஒரு தவறும் இல்லாமல் எழுத வைத்தார். और उसने ये जो पूरी प्रकृति को अपनी समझ से बाहर है, किसी प्रकार की गलती को ना जाहिर करते हुए उसे लिखा गया. அவர்கள் எழுதும் பொழுது இது பைபிள் வசனமாய் வரும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். जब इसे लिखा गया उन्होंने ये नहीं सोचा होगा कि ये लिखित रूप से प्रकाशित हो सकेगी. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை திட்டமிட்டு செய்தபடியினால் தவறு ஏற்படாத வண்ணம் ஒரிजिनल टेक्स्टல எந்த தவறும் இல்லாமல் எழுத வைத்தார். लेकिन पवित्र आत्मा की सहायता से किसी प्रकार की गलती बगैर पूरी खराई से लिखने में मदद की गई. எனவே மொழிபெயர்ப்புகளில் தவறுகள் காணப்படலாம், பிரிண்டிங்ல மிஸ்டேக் வரலாம், ஆனால் ஒரிजिनल टेक्स्ट அந்த முதல் எழுத்து அந்த ஒரிजिनல்ல எந்த தவறுமே கிடையாது. तो इसमें अनुवाद में या प्रिंटिंग में गलती आ सकती है, लेकिन जो पहला शब्द है उसमें किसी प्रकार का कोई परिवर्तन नहीं. தேவன் எதை நினைத்தாரோ அதையே அவர்கள் எழுதினார்கள், எழுத வைத்தார். परमेश्वर ने जो सोचा है वो ही उन्होंने लिखा और उसको लिखा गया. எனவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத்தின்படியே உள்ளபடியே விசுவாசிக்கலாம். इसलिए इस वचन के सारे जो जैसा लिखा है वैसे ही हमें इस पर विश्वास करना चाहिए. பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு விசேஷம் தெரியுமா? इस पवित्र शास्त्र की एक और विशेषता आप जानते हैं? நான் பேசுகிறேன் என்று கர்த்தர் நேரடியாய் பேசின अनेक வார்த்தைகள் இருக்கின்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ओ मैं बात कर रहा हूँ, मैंने लिखा है, मैं कह रहा हूँ, ऐसा कहने वाली एक ही पुस्तक है, वो है ये बाइबल. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். एक ही एक उदाहरण देना चाहता हूँ. ஏசாயா 27:3 சொல்லுகிறது, यशायाह उसका 27वां अध्याय 3 कहता है, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நான் என்று தேவன் நேரடியாய் பேசின अनेक வார்த்தைகள் பைபிளில் இருக்கிறது. इस तरह से उसने बहुत ही जगहों पर इस बात को सीधे रूप से कहा है. ஹல்லேலூயா. हालेलुया. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य उसका 22वां अध्याय 18-19 வசனங்களில் பார்க்கும் பொழுது 18 और 19 वचन में जब हम देखते हैं, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்கிற திட்டமான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस तरह से एक सही रूप से चेतावनी यहाँ पर दी गई है. அப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் எழுதி முடிக்கும் பொழுது புத்தகம் முத்திரிக்கப்பட்டது. और जब यह प्रकाशित वाक्य 22वां अध्याय लिखा गया, तब तक ही जो पुस्तक है उस पर मोहर लगाई गई थी. மோசேயை கொண்டு ஆதியாகம சிருஷ்டிப்பின் சரித்திரத்திலே எழுத்து ஆரம்பித்தது. मूसा के समय में ये सृष्टि के उस शुरुआत को लिखा गया. யோவான் அப்போஸ்தலனை கொண்டு வெளிப்படுத்தல் 22 புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமிலே அந்த எழுத்தை முற்றுப்பெறச் செய்தார். और यूहन्ना के द्वारा लिखा गया ये 22वां अध्याय, ये इसमें लिखा गया कि नई सृष्टि और नए आकाश और यरूशलेम की कैसी प्रारंभ किया गया. அப்போ இப்ப இருக்கிறவர்கள் இனி அதோடு ஒன்றை சேர்க்க கூடாது. तो अब जो है उसमें मिलाया नहीं जाना चाहिए அதிலிருந்து ஏதாவது ஒன்றை விலக்க கூடாது. और उसमें से कुछ हटाना नहीं चाहिए. அது தேவனுடைய திட்டப்படி ஒரு அழகிய வேத புஸ்தகமாக முத்திரிக்கப்பட்டது. ये परमेश्वर की नियम के अनुसार मोहर लगाई गई एक पुस्तक है. हालेलुया. हालेलुया. இனி இரண்டாவது காரியத்துக்குள் வருகிறேன். और दूसरे कार्य की ओर आता हूँ. இயேசு கிறிஸ்து பைபிளை பற்றி சொன்ன விஷயங்களை பார்க்கலாம். यीशु ने इस बाइबल के प्रति कहे हुए बातों இயேசு நேரடியாய் பைபிள் வசனங்களை பற்றி பல விஷயங்கள் பேசி இருக்கிறார். प्रभु यीशु मसीह ने सीधे रूप से इन वचनों के प्रति कहा நம்முடைய है. கையில் வைத்து வாசித்து அதன்படி நடக்கிறோமே, இதை அப்படியே விசுவாசிக்கிறோமே, இந்த வேதம் குறைவற்றது என்பதை நாம் புரியும்படி இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். जो पवित्र शास्त्र को हम लेकर पढ़ते हैं, यह पवित्र शास्त्र पूरा तरह से खरा है, हम इसको जानने पाए. யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே यूहन्ना 10वां अध्याय और 37वें वचन में தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க,
வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க என்று இயேசு பேசினார். வேத வாக்கியம் தவறாததா இருக்கிறது என்று இயேசு பேசினார். परमेश्वर का जो वचन है उसमें कुछ भी असत्य नहीं है. The scripture cannot be broken. வேத வாக்கியம் தவறாது. पवित्र शास्त्र की बात असत्य नहीं हो सकती. இது இயேசு சொன்ன வார்த்தை. यह यीशु ने कहा हुआ वचन है. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொன்னார் இந்த வேத வாக்கியம் ஒரு பொழுதும் தவறாது. उसने कहा कि ये जो पवित्र शास्त्र का वचन है वो कभी भी असत्य नहीं हो सकता. விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் தவறும். और विज्ञानियों की जो खोज है जांच है वो गलत हो सकती है. அறிவாளிகளின் அறிக்கைகள் தவறும். और ज्ञानियों की वो जो बात कहते हैं वो जो सत्य गलत हो सकता है. தேவன் விளம்பின வேதம் ஒருபோதும் தவறாது. लेकिन जो परमेश्वर ने दिया हुआ सत्य है वो हर की झूठ नहीं हो सकता. இதை அப்படியே நாம் விசுவாசிக்கலாம். इसे हमें जैसा है वैसे ही विश्वास करना चाहिए. இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். यही हमारे विश्वास की नींव है. ஒரு சொப்பனம் விசுவாசத்தின் ஆதாரமாகாது. हमारा जो स्वप्न आता है वो विश्वास का नींव नहीं हो ஒரு सकती. தரிசனம் விசுவாசத்தின் ஆதாரமாகாது. जो दर्शन है वो विश्वास की नींव नहीं हो सकती. ஒருவர் பெற்ற புதிய ஒரு அனுபவம் அவருக்கு ஆதாரம் விசுவாசத்தின் ஆதாரமாகாது. यदि किसी ने नया अनुभव पाया है तो वो विश्वास की नींव नहीं हो सकती. ஆனால் தேவன் எழுதி தந்த வேத வார்த்தை நம்முடைய விசுவாசத்தின் ஆணித்தரமான ஆதாரமாகும். लेकिन परमेश्वर ने जो वचन दिया है हमारा विश्वास का एक कोने का होगा. இயேசு சொன்னார் வேத வாக்கியம் தவறாது. यीशु ने कहा कि पवित्र शास्त्र का बात असत्य नहीं हो सकती. மத்தேயு 5:18 இயேசு சொன்னார் मत्ती 5 और 18 में कहा வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலே ஒரு சிறு எழுத்து கூட மாறாதுன்னு சொன்னார். और उसने कहा कि एक छोटी मात्रा भी इसमें से नहीं बदलेगी. சிறு எழுத்துன்னா ஒரு ஜாட், एक मात्रा, அதாவது நம்ம ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம் பாருங்க, அது கூட மாறாது. वो जो मात्रा हम डालते हैं वो भी नहीं बदल सकती. அல்லேலூயா. हालेलुया. ஒரு எழுத்தின் உறுப்பு एक बिंदु भी என்று சொன்ன ஒரு டிட்டில், அது ஒரு அதாவது ஒரு டி எழுதுறோம் ஆங்கிலத்துல, இப்படி ஒரு போட்டுட்டு குறுக்கால ஒரு இது வைக்கிறோம், அது கூட மாறாது என்று இயேசு சொன்னார். यीशु ने कहा कि वो बिंदु भी नहीं बदल सकता. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசி இருக்கிறார். यीशु ने इतनी मजबूती से इस बात को कहा है. இந்த வசனத்தை நீ அப்படியே விசுவாசிக்கலாம். इन वचनों को आप वैसे ही ग्रहण करें. ஒன்றும் மாறாது. ये बदलने वाला नहीं. சில சமயம் कुछ एक समयों में ஒரு கமா மாறிடுச்சுன்னா यदि एक कामा बदल गया அர்த்தமே மாறிடும். तो उसका अर्थ ही बदल जाता அவர் है. சொன்ன அந்த கமா கூட மாறாதுன்னு சொன்னார். उसने कहा कि वो कामा भी नहीं बदलेगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அவ்வளவு இந்த வேதத்துக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கின்றார். और परमेश्वर ने इस वचन की को इतनी प्रकार की सुरक्षा को दिया है. மத்தேயு 24:35 मत्ती उसका 24वां अध्याय और 35वां वचन. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். उसने कहा आकाश और पृथ्वी टल सकती है लेकिन मेरा कहा हुआ वचन टलेगा नहीं. அப்ப இயேசு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு மட்டும்தானே உண்டு. तो जब प्रभु यीशु ने कहा जब पुराना नियम ही था, ஆனால் அவர் புதிய ஏற்பாட்டையும் பற்றி சொன்னார். लेकिन उसने नए नियम की बात में कहा. எப்படி சொன்னார்? वो किस तरह से कहा? யோவான் 14:26 यूहन्ना उसका 14वां अध्याय और 26वें वचन में, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கூறினார். அதே போல யோவான் 16:12-13 ஆகிய வசனங்களிலே और वैसे ही यूहन्ना 16वां और 12-13 वचनों में இன்னும் அநேகம் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்பொழுது நான் சொன்ன இந்த வசனங்களிலே अभी जो मैंने वचन पढ़ा उन वचनों में இனி பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட போகிற வார்த்தைகள்,
ये अब से जो पवित्र आत्मा के द्वारा किया गया वचन, அதற்கு இயேசு அங்கீகாரம் கொடுத்தார். उसको परमेश्वर ने उसको स्वीकृति प्रदान की. அதுதான் அந்த அடுத்த 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள். उसकी जो 27वीं न्याय नियम की पुस्तकें. ஆகவே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு திட்டமாய் அங்கீகாரம் கொடுத்தார். तो पवित्र आत्मा के द्वारा लिखी गई नए नियम और पुराने नियम की सारी पुस्तकों को लेकर उसको स्वीकृति हाजिर की. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार उसका 19वां अध्याय 4 முதல் 6 வரையிலான வசனங்கள் படிக்கும் பொழுது 4 से लेकर 6 तक के जब हम पढ़ते हैं, இயேசு பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி பேசினார். यीशु ने पुराने नियम की बातों को जाहिर किया. ஆதியிலே மனுஷனை படைத்தவர் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார் என்று கூறினார். उसने कहा कि जब आदि में परमेश्वर ने रचना की, उसने नर और नारी करके रचना அப்ப की. அந்த ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட சிருஷ்டிப்பினுடைய நிகழ்வை இயேசு உறுதிப்படுத்தி பேசி இருக்கிறார். तो जो उत्पत्ति में जो लिखा गया है सृष्टि की शुरुआत, उसको बात को इस बात में जाहिर किया गया. அதே போல மத்தேயு 24:37 முதல் 39 வரையிலும் वैसे ही मत्ती 24वां और 34 से लेकर 37 तक के நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை பற்றி பேசி இருக்கிறார். उसने नूह के समय में जो जल प्रलय हुआ था उसके बारे में कहा. மத்தேயு 12:39-40 मत्ती 12 और उसका 39 से लेकर आगे तक யோனா தீர்க்கதரிசியை பற்றி பேசி இருக்கிறார். उसने योना भविष्यद्वक्ता के बारे में कहा. லூக்கா 17:32 लूका उसका 17वां और 32वें वचन में லோத்தின் மனைவியை குறித்து பேசி இருக்கிறார். उसने लूत की पत्नी के बारे में कहा. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ये सब किस बात को बताती है? பஞ்சாகமத்திலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சங்கீத புத்தகங்களிலும் எழுதப்பட்டவைகள் வேத வசனம் உண்மை என்பதை இயேசு வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார். तो मूसा के लिखी गई 5 पुस्तकें, भजन की पुस्तकें और आगे की सारी पुस्तकें इस बात को जाहिर करती है. அல்லேலூயா. हालेलुया. எனவே வேதமே சொல்லுகிறது இதில் இருக்கிற சத்தியம் உண்மையானது என்று சொல்லி, तो ये पूरा पवित्र शास्त्र कहता है कि इसमें जो भी लिखा है वो सत्य है தவறற்றது என்று சொல்லி और इसमें कोई असत्यता नहीं. இயேசு திட்டமாய் சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த வேத எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தேவனால் உண்டானது என்று. प्रभु यीशु मसीह ने पूरी सफाई से इसको गवाही दी कि ये पूरी तरह से परमेश्वर வானம் அழியலாம், பூமி அழியலாம், தேவன் வார்த்தை அழியாது. ये आकाश और पृथ्वी टल सकती है लेकिन उसकी बात उसके அல்லேலூயா वचन नहीं சொல்லுவோமா? टलेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. வானம் பூமி அழிந்து போனாலோ உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா. கைகளை அசைத்து இயேசு தந்த, தேவன் தந்த அழகிய வேதத்தை நினைத்து, அழியாத வார்த்தையை நினைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய விசுவாசம் திடாஸ்திபாரம் உள்ளது. அல்லேலூயா. हमारा विश्वास एक पक्की नींव पर आधारित है. மூன்றாவதாக, तीसरी बात, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வேதத்தை பற்றி சொன்ன சில வசனங்கள். पुराने नियम की जो भविष्यद्वक्ता ने जो वचन किया गया उसके बारे में बताता हूँ. அவைகள் இந்த வேதம் குறையற்றது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. वो वचन इस बात को बताता है कि पूरी व्यवस्था खरी है. யாத்ராகமம் 17:14 பார்க்கின்றோம். निर्गमन उसके 17वें अध्याय में हम देखते हैं. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி
வாசி என்று கூறினார். இங்கே தேவனே எழுத்து வடிவில் வேதத்தை கொண்டு வர அன்று ஆரம்ப வேலையை மோசே மூலம் தொடங்கினார் என்பதை நாம் அறிகின்றோம். इस वचन में हम इस बात को बताते कि यहोवा परमेश्वर ने मूसा के द्वारा इस वचनों को लिखित रूप से प्रकट करने को जाहिर किया. அமலேக்கின் யுத்தம் ஜெயித்தவுடனே கர்த்தர் இவ்வண்ணமாய் மோசேயோடு பேசினார். अमेलेक से युद्ध करके जय लेने के बाद यहोवा ने इस तरह से कहा. அப்புறம் சீனாய் மலையில் உச்சியில் மோசே அழைத்து அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் மோசே புஸ்தகத்தில் பெயர்த்து எழுதினார். उसके बाद सीना के पर्वत पर उसको बुलाकर इन वचनों को और अधिक बताया. அதுதான் பஞ்சாகமம் என்று சொல்லுகிற ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற 5 புஸ்தகங்கள். और वही जो ये 5 पुस्तकें जो मूसा के द्वारा लिखी गई है, उत्पत्ति, निर्गमन, लेव्यवस्था, गिनती और व्यवस्था विवरण. ஹல்லேலூயா. हालेलुया. யோசுவா 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே यहोशू 8वां अध्याय और 32वां वचन, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் யோசுவா அங்கே கற்களில் பெயர்த்தெழுதினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யோசுவா மோசே எழுதினதை தேவ வார்த்தையாய் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு போதித்து செயல்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். तो यहाँ पर देखते हैं यहोशू को जो वचन मूसा से प्रदान किया गया, उसने उन लोगों तक के पहुंचाया. அந்த புத்தகங்கள் ஒரு தலைமுறையோடு அழிந்து போகாமல் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய வார்த்தைகளாக இருக்கும்படி தேவனே யோசுவாவோடு பேசினார். நீ மோசே தந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்து கொள் என்று சொன்னார். इसलिए इन पुस्तकों को लोगों को बताने के लिए यहोशू से मूसा ने कहा, परमेश्वर ने कहा कि तू इस व्यवस्था की पुस्तक से ना तो दाहिने और ना बाहिने मुड़ना. அல்லேலூயா. हालेलुया. ஏசாயா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ऐसे हम भविष्यद्वक्ता की पुस्तक 1 अध्याय और 10वें वचन में, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். और यहाँ पर भविष्यद्वक्ता कहता है कि इस शिक्षा को कान लगा, ऐसा कहा गया है. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 8वां अध्याय और 20वें वचन में, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். यहाँ पर भविष्यद्वक्ता कहता है कि व्यवस्था को और चितौनी ही की चर्चा कर. ஏசாயா தீர்க்கதரிசி வேத வசனங்களை முக்கியப்படுத்தி உறுதிப்படுத்தி பேசி இருக்கிறதை நான் சொன்னேன். यहाँ पर जो ऐसा भविष्यद्वक्ता है, इन वचनों को पूरी मजबूती से कहता है. 1 ராஜாக்கள் 2:4 पहला राजा 2 और 4वां अध्याय, தாவீது சாலமோனோடு சொன்னார், दाऊद सुलेमान से कहता है, நீ மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று. तू मूसा की व्यवस्था के अनुसार चल. ஹல்லேலூயா. हालेलुया. தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, ராஜாக்கள் அதை உறுதிப்படுத்தினார்கள். इन सभी को भविष्यद्वक्ता ने, ना केवल राजाओं ने इस बात की मजबूती को जाहिर किया. தானியேல் 9:2 दानियल की पुस्तक 9 और उसका 2वां वचन, தானியேல் எரேமியா எழுதி வைத்த புஸ்தகத்தை வாசித்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. दानियल ने जो यिर्मयाह ने लिखी पुस्तकों को उनको उसने पढ़ा. அதிலே எரேமியா 25ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் சொல்லப்பட்ட 70 வருஷங்களின் விபரத்தை அவர் அறிந்து கொண்டதாக எழுதுகிறார். और उसमें यिर्मयाह की 24वें अध्याय में उस पुस्तक के 70 वर्ष का विवरण वहां पर लिखा गया है. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் வெறும் புத்தகம் அல்ல, வேத வாக்கியம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. जो यिर्मयाह की पुस्तक केवल एक पुस्तक नहीं, परमेश्वर की वचन की एक न्यू आधार है, वो बात बताई गई है. அந்த காலத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. उन समय में कितनी ही पुस्तक लिखी गई थी. எல்லாம் தலைமுறைகளை தாண்டி வரவில்லை. वो सभी एक पीढ़ी को लांग कर नहीं आई. தேவன் தந்த வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. वो परमेश्वर का वचन है, ऐसा ग्रहण किया ना गया. ஆனால் இந்த 66 புத்தகங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. लेकिन ये जो 66 पुस्तक है वो ग्रहण की गई. இதெல்லாம் தேவன் செய்த அற்புதமான ஆச்சரியமான காரியம். ये सभी परमेश्वर का किया हुआ एक चमत्कार रूपी कार्य. படையற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியாவிலே पुराने नियम की अंतिम पुस्तक मलाकी में 4:4 4 और उसके 4वें वचन में மல்கியா எழுதுகிறார், मलाकी लिखता है, நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்கிறார். वो कहता है कि व्यवस्था अर्थात जो विधि है और नियम है, उन सभी को तो ध्यान दे. இப்படி अनेक தீர்க்கதரிசிகள் வசனத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். इस तरह से बहुत से भविष्यद्वक्ता ने इन वचनों को मजबूती से जाहिर किया. இதனால் நாம் இன்னும்
இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை தான், இது குறைவற்றதுதான் என்பதை விசுவாசிக்க முடிகிறது. इसलिए हम ये जो पवित्र शास्त्र है वो परमेश्वर का दिया हुआ है, इसमें किस प्रकार की झूठाई नहीं, खरा है, ये हम जान सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கேட்கும் பொழுது நமக்கு தேவ வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் பெருக வேண்டும். जब हम ये सुन रहे हैं तो परमेश्वर के वचन के प्रति विश्वास हमें बढ़ने पाए. நான்காவதாக चौथी बात, அப்போஸ்தலர்கள் வேத வார்த்தையை குறித்து என்ன சொன்னார்கள்? प्रेरितों ने इन परमेश्वर के वचन के प्रति क्या कहा? புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியங்கள். नए नियम के प्रेरितों ने किए गए कार्यों को. முதலாவது இயேசுவோடு நடந்து பிரதான அப்போஸ்தலனாக மாறின பேதுரு என்ன சொன்னார்? जो पहला जो प्रेरित बना उस पतरस ने क्या कहा? 2 பேதுரு 1:21 दूसरा पतरस 2 और उसका 21वां. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று தேவ வார்த்தை குறித்து சாட்சி கொடுத்தார். यह वचन जो परमेश्वर की आत्मा की प्रेरणा से लिखा गया, इस प्रकार की उसने गवाही दी. அதே அதிகாரம் 16ஆம் வசனத்திலே उसी अध्याय में 16वें वचन में பேதுரு இவ்வண்ணமாய் சொன்னார், पतरस इस तरह से कहता है, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று திட்டமாக பேசினார். 17ஆம் வசனத்திலே மறுரூப மலையில் வைத்து வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லுகிறார். कहता है कि जब पहाड़ पे गए वो रूपांतरण हुआ, वहां पर परमेश्वर के शब्द को सुना. அவர் சொல்லுகிறார், நாங்கள் கண்ணார அந்த இயேசுவை கண்டோம். वो कहता है कि हमने अपनी आंखों से उसे देखा, எங்கள் காதார அந்த வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டோம். हमारे कानों से जो पर्वत पे शब्द हो रहा था उसको सुना. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். जो हमने देखा और सुना है वो ही तुम्हें कहते हैं. யோவான் அப்போஸ்தலனும் இதே போல எழுதி இருக்கிறார். यूहन्ना प्रेरित भी इस तरह से कहता है. நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டு பார்த்ததுமான விசேஷத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லுகிறார். जो हमने देखा है और सुना है उसे कहते हैं. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் அவர்கள் பேசினதெல்லாம் இயேசுவிடத்திலிருந்து கண்டதும் கேட்டதும் தவிர ஒன்றும் கட்டுக்கதைகள் அல்ல என்பதை திட்டமாய் பேசினார். तो ये जो वचन है हमने यीशु के सामने रहकर देखी और सुनी है, किसी प्रकार की कथा कहानी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் என்று பேதுரு சாட்சி கொடுத்தார். पाउल ने जो भी पत्रियां लिखी है वो परमेश्वर का वचन है, इस तरह से पतरस ने गवाही दी. 2 பேதுரு 3:16 दूसरा पतरस 2 और 16. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று முந்தின வசனத்திலே பவுலின் நிருபங்களை குறித்து எழுதி சொல்லுகிறார். எனவே பவுலின் நிருபங்களும் தேவனுடைய வாக்கியங்கள், அதை புரட்டக்கூடாது என்று பேதுரு பேசினார். तो यहाँ पर यहाँ लिखते हुए पतरस कहता है कि जो परमेश्वर का जो वचन है उसे पलटना नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் இதையெல்லாம் கவனமாக பதித்திருக்க வேண்டும் உள்ளத்திலே. इन सभी बातों को अपने हृदय में आप छाप लें. ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். एक दिन एक मुस्लिम भाई मुझसे बात कर रहा था. அவர் என்னிடத்திலே வைத்த ஒரு வாதம் என்னவென்றால், जो मेरे सामने उसने विवाद रखा उसका क्या था? நீங்க எல்லாம் ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டியை விட்டு பாலின் கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டீங்க, இயேசுவின் கிறிஸ்தவத்தை விட்டு பவுலின் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு பேசி கொண்டிருந்தார். उसने कहा कि तुमने मसीह की मसीहत को छोड़कर उस पौलुस की ओर आप फिर गए हो. அவர் சொல்ல வந்தது இயேசு சொன்னது தான் வேத வசனம், பவுல் எழுதினது வேத வசனம் அல்ல என்கிற கருத்து. वो ये कहना चाहता था कि यीशु ने लिखा है वो ही पवित्र शास्त्र है, पौल ने लिखा वो नहीं. இப்படி எத்தனை பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. ऐसा कितने लोग सोच रहे हैं हमें नहीं मालूम. இதுக்கு பேதுருவே சொல்லி இருக்கிறார், பவுல் எழுதின நிருபங்கள் சற்று கடினமா இருக்கிறது புரிந்து கொள்ள, ஆனா வேத வாக்கியங்களை புரட்டுறது மாதிரி இதையும் நீங்க புரட்டக்கூடாதுன்னு சொன்னார். इसमें पतरस यह बताना चाहता है कि जो पौलुस ने लिखा है वो भी वास्तविक है, लेकिन इसमें जो भी कठिनाई हो सकती है लेकिन इसे पलटना नहीं चाहिए. இது தீர்க்கதரிசி எழுதினார், இது சங்கீதக்காரன் எழுதினார், இது அவர் எழுதினார், இவர் எழுதினார்,
ஐயோ இந்த சாலமோன் இப்படி ஒரு உன்னத பாட்டு எழுதி வச்சிருக்கு, இப்படி எல்லாம் நினைக்க கூடாது. तो ये भविष्यद्वक्ता ने लिखा या फिर भजन का लिखने वाले ने लिखा है और उन श्रेष्ठ गीत में इस तरह से लिखा है सुलेमान ने, ये किस तरह का विवाद है? இது அத்தனையும் வேத வார்த்தை. ये सभी परमेश्वर का वचन है. அல்லேலூயா. हालेलुया. அப்படி நாம் விசுவாசித்து எடுக்கக்கூடிய விஷயம். ये सभी विश्वास से हम ग्रहण करने का विषय है. அடுத்தது அப்போஸ்தலர் யோவான் சொல்லுகிறார், प्रेरित यूहन्ना कहता है, ஏற்கனவே 22 வெளிப்படுத்தல் 22 18 19 நான் வாசித்து விட்டேன். इसके पहले प्रकाशित 22वां 19वां ஒன்றையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொன்னார். उसमें कहा कि इसमें लिखी हुई बातों को ना तो बढ़ाना चाहिए और ना घटाना चाहिए. வெளிப்படுத்தல் 12:9 प्रकाशित वाक्य 12वां अध्याय और 9वें वचन में, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது என்று அவர் எழுதும்போது, இந்த பழைய பாம்பு என்று ஏதேன் தோட்டத்தில் வந்த பாம்பை அவர் இங்கே சுட்டிக்காட்டினார். तो यहाँ पर जो पुराना सांप लिखा है वो जो अदन की वाटिका में आया है उस बात को जाहिर किया गया. அப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆதியாகமத்தில் உள்ள காரியத்தை கொண்டு வந்து நிறைவு செய்கிறத பார்க்கிறோம். तो इस प्रकाशित वाक्य में उत्पत्ति की उन बातों को बताया गया हम देखते हैं. எனவே இதெல்லாம் நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள தேவ வார்த்தை தவறற்றது குறைவற்றது என்கிற நல்ல விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. तो ये उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य के सारे वचन जो व्यवस्था की पुस्तक है वो खरी है, हम ये जान पाए. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहते हैं, ஏற்கனவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று 2 தீமோத்தேயுல அவர்தான் சொன்னார். इसके पहले दूसरे तिमोथियों में उसने कहा कि जो परमेश्वर का वचन है वो परमेश्वर की आत्मा की प्रेरणा से दिया गया. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே पहला तिमोथियों 2 अध्याय 13 वचनों में அவர் பழைய இது ஆதியாகமத்தில் உள்ளதை நினைப்பூட்டுகிறார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று எழுதும்போது அந்த சிருஷ்டிப்பின் சம்பவத்தையும் மனிதனுடைய வீழ்ச்சியின் தெளிவான சரித்திரத்தையும் அழகாக பதிவு செய்துள்ளார். यहाँ पर ये लिखते हुए इस बात को मनुष्य की सृष्टि और उसकी हार के बारे में साफ रीति से बताया गया है. எனவே இந்த வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் இந்த வசனங்கள் தேவனால் அருளப்பட்டது குறைவற்றது என்பதை சொல்லி இருக்கிறதை காட்டுகிறது. तो ये इस वचन को जो लिखा गया परमेश्वर का जो वचन है वो खरा है, इसको लिखा गया. ஐந்தாவதாக पांचवी बात, இந்த வசனங்களில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, பைபிள் குறைவற்றது தவறற்றது என்கிறதுக்கு அத்தாட்சியா இருக்கிறது. इस शास्त्र में दी गई सारी भविष्यद्वक्तानी पूरी हुई है, इस बात को कि ये खरी व्यवस्था है जाहिर करती है. ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. वो एक एक कार्य को पूरा करता आ रहा ஒரு है. சில உதாரணங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன். कुछ एक उदाहरण आपके सामने रखना चाहता हूँ. கிறிஸ்துவுக்கு முன் 760வது ஆண்டிலே मसीह के पहले लगभग 700 पीढ़ी में ஆமோஸ் தீர்க்கதரிசி சில தேசங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். आमोस जो भविष्यद्वक्ता थे कुछ देशों के प्रति उसने भविष्यवाणी की. முதலாம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் அதை படிக்க முடியும். उसे पहले और दूसरे अध्याय में हम पढ़ सकते हैं. அந்த தேசங்களுக்கு தண்டனை வரும் என்று அறிவித்தார். उस देश के प्रति परमेश्वर का क्रोध दंड आएगा उसने लिखा. அதே போல நடந்தன. और वैसा ही हुआ. சீரியாவுக்கு தண்டனை வரும் என்று சொன்னார். और आराम के प्रति दंड आएगा ऐसा कहा गया. பிலிஸ்தியாவுக்கு, फिलिस्तीन के प्रति, போனிஷியா, ஏதோம், அம்மோன், மோவாப் இவைகளுக்கெல்லாம் தண்டனை வரும் என்று சொன்னார். और एदोम को और हमोन के प्रति भी उसने कहा. யூதாவுக்கு தண்டனை வரும் என்று சொன்னார். उसने कहा यहूदा के ऊपर भी दंड आएगा. இதெல்லாம் சரித்திரத்திலே அப்படியே நடக்கிறது, நடந்தது. ये सब इतिहास में ऐसा ही लिखा गया और चलता आ रहा சிலது है. நடந்தது, சிலது நடந்து கொண்டிருக்கிறது. कुछ एक हो चुका, कुछ चल रहा है. இஸ்ரவேலுடைய அழிவை குறித்து சொன்னார். उसने इस्राएलियों के नाश के प्रति कहा. எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் அதை உரைத்தார்கள். यिर्मयाह भविष्यद्वक्ता लोगों ने इसको जाहिर அதே किया. போல அசீரியனுடைய கையிலே இஸ்ரவேல் அழிந்தது. वैसे ही अशूर के हाथ में आकर इस्राएलियों का नाश हुआ. யூதாவுடைய அழிவை குறித்து சொன்னார்கள் தீர்க்கதரிசிகள். यहूदा के नाश के प्रति भविष्यद्वक्ता ने कही. அதே போல நேபுகாத்நேச்சார் கையிலே யூதாவும் விழுந்தது. वैसे ही नबूकदनेस्सर के हाथ में ये लोग गिरे. இந்த வேத வசனங்கள் எல்லாம் அப்படியே சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கின்றன. ये तो परमेश्वर
ईश्वर का वचन है उसमें उसका इतिहास वैसे ही पूरा हुआ। அடுத்ததாக और उसकी अगली बात, கடைசி நாட்களில் யுத்தங்கள் பெருகும் என்று மத்தேயு 24 இயேசு சொன்னார். और अंत के दिनों में युद्ध का आरंभ हुआ मत्ती उसके 24वें अध्याय में। அதுபோல இன்றைக்கு உலகத்தில் யுத்தங்கள் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கிறது. वैसे ही संसार में ना रुके हुए युद्ध चलते आ रहे हैं। பஞ்சங்கள் பெருகும் என்று சொன்னார். से कहा अकाल उत्पन्न होंगे। பஞ்சங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. इन दिनों हम देखते हैं कि अकाल उत्पन्न हो रहे हैं। இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிளை உறுதிப்படுத்துகிறது. इस तरह से एक एक बातें पूरी हो रही है, बाइबल की मजबूती को साबित करती है। 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே पहला तीमुथियुस तो 4 अध्याय पहले 3 वचनों में, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொன்னது இன்றைக்கு அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. इसमें लिखा है ये कुछ भरमाने वालों की शिक्षा में पढ़कर इस वचन को बदलेंगे। आज हम वैसा ही देख रहे हैं। ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் துருபதேசங்களை குறித்து பவுல் எழுதி வைத்த அந்த வேத வசனம் இன்றைக்கு அப்படியே நிறைவேறுகிறது. जो पौलुस ने गलत उपदेशों के प्रति लिखा है आज इन दिनों वैसा ही हो रहा है। அதே போல 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே वैसे ही दूसरा तीमुथियुस 3 अध्याय पहले 5 वचनों में கடைசி காலத்து மனிதர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கிறார். अंतिम दिनों के मनुष्य की व्यवहारिकता कैसी होगी वैसी सूची दी गई है। அவங்க தற்பிரியரா இருப்பாங்க, சுகபோகமா வாழ்வார்கள்னு பெரிய பட்டியலே இருக்கிறது. वे स्वार्थी होंगे और सुख विलास को से जिएंगे ऐसा लिखा गया है। அதே போலதான் இந்த கடைசி நாட்கள் உள்ள மக்கள் வாழ்கிறார்கள். वैसे ही इस अंतिम दिनों के जीवन लोग जी रहे हैं। அந்த எழுதின வசனம் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. उन दिनों जो वचन लिखा गया था आज वो पूरा हो रहा है। இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். इस तरह से हम एक एक बोलते जा सकते हैं। இஸ்ரவேல் என்கிற தேசம் इस्राएल नामक एक देश உலக வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. जो संसार का जो नक्शा है उसमें से आज वो नहीं रहा। அதே போலதான் மோவாப், அம்மோன், கானானியர் எல்லாருமே அழிந்து போனார்கள். वैसे ही मोआब और कन्यर्स के लोग जो हैं वो भी नाश हो गए। அவர்களெல்லாம் திரும்ப எழும்பவே இல்லை. फिर से उठ नहीं पाए। ஆனால் இந்த இஸ்ரவேல் மறுபடியும் எழும்பும் என்று வேத புஸ்தகம் சொன்னது. लेकिन पवित्र शास्त्र में बताता है कि ये इस्राएल फिर से उठेगा। எரேமியா 30-31 அதிகாரங்களில் அது இருக்கிறது. यिर्मयाह 30 और 31वें अध्याय में लिखा गया। ரோமர் 11-25-27 வசனங்களில் பவுல் சொன்னார். रोमियो 11 और 15 वचनों में इसको लिखा है। அதுபடி நாம் வாழுகின்ற இந்த தலைமுறையில் இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமாய் எழும்பினது. वैसे ही आज हम जो जी रहे हैं इसी दुनिया में इस्राएल फिर से जी रहा है। இது பரிசுத்த வேதம் தவறற்றது குறைவற்றது என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ये जो पवित्र शास्त्र अर्थात जो व्यवस्था है पूरी तरह से खरा है इस बात को लिखित रूप से बताया है। हालेलुया हालेलुया। அதே போல वैसे ही மீகா 5:2 இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதப்பட்டது. मीका उसका 5 और दूसरे वचन में लिखा है कि जो यीशु है बेथलेहम में पैदा होगा। ஏசாயா 52 மற்றும் 53 அதிகாரங்களில் சிலுவை மரணம் எப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यशायाह उसका 52वां और 53वें अध्याय में यीशु के उस क्रूस पर कैसे वो मरेगा ये लिखा गया है। இதெல்லாம் இயேசு உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டன. ये सब यीशु के पहले 100 से लगभग वर्षों के पहले लिखा गया। அந்த வேத வசனங்களின்படியே இயேசு மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தார். उन वचनों के अनुसार प्रभु परमेश्वर का पुत्र इस संसार में आया। மீகா எழுதி வைத்தது போல பெத்லகேமிலே பிறந்தார். जैसा मीका ने लिखा वो बेथलेहम में उसका जन्म हुआ। ஏசாயா எழுதினது போன்ற அனுபவத்தில் சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்தார். जैसे यशायाह ने लिखा वैसे ही वो क्रूस पर चढ़ा गया उन दुखों இயேசு का अनुभव। கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி, यीशु मसीह के जन्म के प्रति, புவி வாழ்வை பற்றி, उसकी आंतरिक के जीवन के प्रति, சிலுவை மரணத்தை பற்றி, उसके क्रूस की मृत्यु के மகிமையான बाद, 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை பற்றி, महिमामय उसका जी उठने की सामर्थ के प्रति பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் எழுதப்பட்டது அப்படியே சரித்திரபூர்வமாய் நிறைவேறிற்று. जो पुराने नियम लिखा है वैसे ही इतिहास में जो लिखा पूरा लिखा गया है। அல்லேலூயா. हालेलुया। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது जब यीशु संसार में थे தேவாலயத்தில் ஒரு முறை சென்றார். एक दिन वो परमेश्वर की भवन में சீஷர்கள் गए। அவருக்கு சொன்ன அந்த ஆலயம் எவ்வளவு மகிமையா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னார்கள். चेलों ने कहा, उस भवन की प्रशंसा करते हुए चेलों ने कहा, மத்தேயு 24 இருக்கிறது. இயேசு சொன்னார் இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். और यीशु ने कहा कि इस भवन पे एक पत्थर भी ना रहेगा, ये टूट जाएगा ऐसा कहा गया அந்த है। வார்த்தை
பைபிள் வசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ये वचन के रूप में बाइबल में लिखा है. அப்படியே தீத்து ராயனால் கிபி 70 எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போயிற்று. और वैसे तीतु सम्राट के द्वारा 7वीं शताब्दी में इस वचन को बताया गया था. ஆனால் அந்நிய தெய்வங்களுடைய கோயில்கள், लेकिन जो पराये देवता के मंदिर, அந்த காலத்தில் இருந்த கோயில்கள் இன்று வரைக்கும் பல கோயில்கள் இருக்கின்றன. उन समय के जो मंदिर हैं आज भी हैं. பெர்சியாவிலே, பாபிலோனிலே, கொரிந்திலே, எபேசிலே இன்றைக்கும் கோவில்களாகவோ சில இடிபாடுகள் சுவர்களாகவோ இருக்கின்றன. और फारस में, कुरंथियों में आज ये ना टूटे जाकर वो मंदिर हैं. ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம கம்ப்ளீட் ஐடென்டிட்டி இழந்து இடிக்கப்பட்டு போன தேவாலயம் எருசலேம் தேவாலயம் மட்டும்தான். और पूरी तरह से जो टूट गया वो जो था यरूशलेम का भवन. அது என்ன? இயேசு சொன்ன வேத வசனத்தின் நிறைவேறுதல். वो क्या है? परमेश्वर प्रभु यीशु मसीह ने जो वचन किया वो पूरा हुआ. ஹalleluya. हालेलुया. எனவே ஒரு வார்த்தையாகிலும் இல்லாமல் போகிறதில்லை. तो इसलिए जो एक शब्द भी वो बिना बोले हुए नहीं रहेगा. இதெல்லாம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ये सभी हमें विश्वास को देता है. இன்னும் ஒன்று, एक और बात, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 38ஆம் அதிகாரம் एजेकिएल भविष्यद्वक्ता उसका 38वां अध्याय 2 மற்றும் 5 வசனங்களில் படிக்கும்போது 2 और 4 जब हम वचन पढ़ते हैं, கடைசியில் எருசலேமில் நடக்கிற அந்த யுத்தத்தை பற்றி எழுதி இருக்கிறது. अंत में जो यरूशलेम में युद्ध होगा उसके बारे में लिखा அது है. 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு நடக்க போகிற யுத்தம். ये जो युद्ध है वो 1000 वर्ष के राज्य के बाद होगा. அந்த யுத்தத்தில் யார் சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? उस युद्ध में कौन शत्रु होगा ये लिखा गया है. மேசேக், தூபால், மாகோகு என்று சொல்லப்பட்டது ரஷ்யா தேசத்தை குறிக்கிறது. ये जो मेशेक और रेश जो लिखा है वो रशिया देश के बारे में बताता है. 5ஆம் வசனத்திலே 5वें वचन में பெர்சியர் என்று குறிக்கப்பட்டது ஈரானை குறிக்கிறது. जो ये फारस देश है वो ईरान देश को बताता है. எத்தியோப்பியர் என்று சொல்லப்பட்டது எத்தியோப்பியாவை குறிக்கிறது. ये कूश है जो अभी के इथोपिया देश को बताता है. லீபியர் என்று சொல்லப்பட்டது லிபியாவை குறிக்கிறது. ये जो पूत है वो लीबिया को बताता है. இந்த கூட்டத்தார் தான் கடைசியில் எருசலேமுக்கு எதிராய் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ये अंत में ही प्रभु यीशु मसीह के विरोध में उठेंगे ऐसा लिखा गया அது है. இன்னும் நடக்கவில்லை. ये अब तक नहीं हुआ ஆனால் है. ஆச்சரியம் என்ன தெரியுமா? लेकिन चमत्कार की बात क्या है? இன்று வரை எருசலேமையும் இஸ்ரவேலை ஒரு தேசமாய் அங்கீகரிக்காம வெளிப்படையாய் பிரகடனம் சொன்ன நாடுகள் இந்த நாடுகள் தான். तो इन देशों ने प्रकट रूप से ये कहा कि इस्राएल राज्य नहीं है, जो कहने वाले थे यही लोग. அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமாய் நிறைவேறுகிறது என்று பாருங்கள். तो देखिए जो परमेश्वर का वचन कितनी बारीकी से पूरा होता है. இன்னும் நிறைவேற போகிறது. और भी पूरा होने वाला है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆகவே இவ்வளவு நிறைவேறினபடியினாலே तो इतना ये पूरा होने तक 1 தெசலோனிக்கே 4:16-17 சொல்லப்பட்டபடியே இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय के 16-17 में लिखा है कि यीशु शीघ्र आने वाला है. இயேசு ஆகாயத்தில் வருவார் என்று எழுதப்பட்டது நிறைவேறும். जो यीशु आकाश में आएंगे वो पूरा होगा. அவர் வருவார். वो आएंगे. அவருடையவர்களை தம்முடன் சேர்த்துக் கொள்ளுவார். वो अपने लोगों को अपने साथ मिला लेंगे. ஹalleluya. हालेलुया. 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும் என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறது போல நடக்க போகிறது. 7 वर्ष मसीह विरोधी का राज्य चलेगा, प्रकाशित वाक्य में लिखा गया है. அதன் முடிவிலே இயேசு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி பூமிக்கு வருவார் என்று வெளிப்படுத்தல் 19:11 சொல்லப்பட்ட வார்த்தையும் நிறைவேறவே போகிறது. प्रकाशित वाक्य के 19वें अध्याय में जो यीशु श्वेत सिंहासन पर इस भूमि पर आएंगे इस बारे को लिखा गया है. இயேசு அர்மகதோனில் யுத்தம் செய்வார் என்று வெளிப்படுத்தல் 16:16 சொல்லுகிறதும் நிறைவேறவே போகிறது. प्रकाशित वाक्य 16 में कि वो हर्मगदोन में युद्ध करेगा बात को लिखा है. இயேசு இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார் என்று வெளிப்படுத்தல் 20:4-6 சொல்லுகிறதும் நிறைவேற போகிறது. இயேசு இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார் என்பது நிறைவேற போகிறது. प्रभु यीशु मसीह इस पर राज्य करेंगे, पूरा होने वाला है. ஹalleluya. हालेलुया. வெளிப்படுத்தல் 21:11 இருக்கிறது போல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது. जो श्वेत सिंहासन है और न्याय वो निश्चित रूप से पूरा होगा. வெளிப்படுத்தல் 22 படிக்கிறது போல பூமி அழியும், புதிய பூமி உருவாகும், வானம் சுருளும்,
புதிய வானம் உருவாகும், புதிய எருசலேம் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரும், அதுவும் நடக்கத்தான் போகிறது. जैसे इसमें लिखा गया है कि नया सृष्टि और नई भूमि और आकाश उत्पन्न होगा और आकाश लपेट लिया जाएगा, वो भी ऐसा होने वाला है। எனவே இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ளபடியே விசுவாசிப்போம். इसलिए जो वचन है जैसा है वैसे ही हमें विश्वास करना இயேசுவின் चाहिए। வருகைக்காய் ஆயத்தமாவோம். यीशु के आगमन के लिए हम तैयार அது रहें। மட்டுமல்ல, यही काफी இந்த नहीं, வாழ்க்கையின் நாட்களிலே इस जीवन के दिनों में அந்த நூற்றுக்கு அதிபதியை ஒன்று நினைவு கூர்ந்து இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். उस सूबेदार के चरित्र के बारे में இயேசுவிடத்தில் வந்து சொன்னான், उसने यीशु के पास आकर நீங்க कहा, என் வீடு வரைக்கும் வர அவசியம் இல்ல, तू मेरे घर तक आ, ये जरूरी नहीं, இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, तू जहाँ पर है वहाँ से एक बात कह दे, அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் குணமாவா. वहाँ पर जो मेरा दास है वो चंगा हो जाएगा। இயேசு ஆச்சரியப்பட்டு விட்டார். यीशु बहुत चकित हो गए। இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. इस्राएली के अंदर भी इस तरह का विश्वास मैंने नहीं पाया। தேவனுடைய வார்த்தையை நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தார். परमेश्वर का वचन उस सूबेदार ने विश्वास किया। இந்த பைபிளை தூக்கி கொண்டே திரிகிற நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? इस बाइबल को उठाकर हम फिरने वाले हम किस हद तक के उसको இந்த विश्वास करते கேள்வியோடு हैं? என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். इस प्रश्न के साथ मैं आज का संदेश அவன் खत्म करना चाहता சொன்னான், हूं। उसने ஐயா कहा, என் கீழே 100 பேர் வேலை பார்க்கறாங்க. उसने कहा साहब मेरे नीचे 100 लोग काम ஒருவனை करते हैं। போன் சொன்னா போறான், ஒருத்தனை வான் சொன்னா வர்றான். एक को जो मैं कहता हूँ कि जा तो जाता है, एक को आ तो நூற்றுக்கு आता। அதிபதியுடைய வார்த்தைக்கு 100 பேர் கீழ்ப்படிகிறாங்க. एक सूबेदार की बातों को 100 लोग आख्या मानते हैं। அப்போ உங்க வார்த்தைக்கு வியாதி கீழ்ப்படியும், तो आपकी बातों को ये बीमारी आख्या இயேசுவின் मानेगी। வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்படியும். यीशु की बातों के लिए ये जो प्रकृति है वो आज्ञा அதுதான் मानेगी। அவனுடைய விசுவாசம். वही है उनका विश्वास। எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவங்க எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால், यदि जो मुझ मेरे अधीन है मेरी आज्ञा मानते हैं, இயேசுடைய அதிகாரத்துக்கு கீழா இருக்கிறவங்க அவருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். जो यीशु मसीह के अधिकार के अंदर है वो उसकी ये- आज्ञा को निश्चित रूप से मानेंगे। இயேசுவுக்கு மேல பிதாவை தவிர ஒருவரும் கிடையாது. यीशु के ऊपर पिता से बढ़कर कोई दूसरा नहीं। அதனால பூமியில் உள்ள சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்படியும். इसलिए जो पृथ्वी का जो कुछ भी है वो सब அவருடைய कुछ यीशु की आज्ञा मानेंगे। வார்த்தையின் அதிகாரம். उसकी बातों में सामर्थ है। இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு நீங்க வந்திருக்கலாம். आज इन दिनों बहुत ही समस्या को लेकर आप நான் यहाँ வேத आए। புஸ்தகத்தினுடைய ஆதார விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தேன். तो वचन के आधार के बारे में मैंने இனி இந்த बताया। வசனத்தை வாசிக்கும் பொழுது அது தேவ வார்த்தை என்ற 100க்கு 100 விசுவாசத்தோடு வாசியுங்க. इसलिए आप से जब आप वचन को पढ़े तो ये परमेश्वर का दिया वचन है, 100% विश्वास करें। ஒவ்வொரு வசனமும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். एक एक वचन आपके जीवन में पूरा होगा। அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. उसके वचनों में जीवन है, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. उसके वचनों में सामर्थ है, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. उसके वचनों में अधिकार है। உங்க வாழ்க்கையோட இந்த வசனத்தை ஒப்பிட்டு யூஸ் பண்ணுங்க. अपने जीवन के साथ इन वचनों की तुलना करते हुए आप இப்பொழுது प्रयोग எல்லாரும் करें। முழங்கால் படியிடலாம். हम सभी घुटने टेकेंगे। கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்க போகிறோம். परमेश्वर से हम एक बात को मांगने जा रहे हैं எனக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது. कि हमें आज इस समस्या है। நீர் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. आप एक बात यहाँ पर कहिए प्रभु। உமக்கு அந்த வியாதி கீழ்ப்படியும், आपको आपकी आज्ञाकारी உமக்கு அந்த பிசாசு கீழ்ப்படியும், और शैतान आपकी आज्ञा உமக்கு அந்த मानेगा, பிரச்சனை கீழ்ப்படியும். और तेरी आज्ञा और समस्या मानेगी। ஒரு வார்த்தை எனக்காக இப்பொழுது சொல்லும் ஆண்டவரே. एक शब्द मेरे लिए कहिए प्रभु। நீர் சொல்லி எழுதி வைத்த வார்த்தைகளின் வல்லமையை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். जो तूने लिखी सुनी कही गई लिखी हुई बात को हमने ध्यान அந்த किया। வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நீர் எவ்வளவோ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர். उस वचन के आधार पर आज तुम बहुत ही कार्य कर रहे हैं। எனக்காகவும் ஒரு கிரியை செய்யும் ஆண்டவரே. मेरे लिए भी आप एक कार्य कर दीजिए। எல்லாரும் கர்த்தரை விசுவாசத்தோட நோக்கி பாருங்க. सभी विश्वास के साथ हम परमेश्वर அந்த को देखें। குஷ்டரோகி வந்து சொன்னா, वो कोढ़ी ने आकर कहा, உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால முடியும். यदि आपकी इच्छा है तो मुझे शुद्ध करना हो सकता है। கர்த்தர் அவனை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். परमेश्वर चंगाई दे सकता है, सामर्थ्य है, उसने विश्वास किया। அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், उसे एक छोटा सा संदेह था, இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர், जो यीशु चंगा देने में सामर्थ है, ஆனா என்ன சுகமாக்குவாரோ, लेकिन क्या वो मुझे चंगाई दे அந்த सकता है? சந்தேகமும் உங்களுக்கு இருக்க கூடாது. उस प्रकार का संदेह भी आपको இயேசுவால் முடியும் என்பதை விசுவாசியுங்கள். नहीं। यीशु से हो सकता है, आप विश्वास करें। அதே போல இயேசு எனக்கு செய்வார் என்பதையும் விசுவாசியுங்கள். वैसे ही यीशु
यीशु मुझे मेरे लिए करेगा, ये विश्वास இன்று करें। கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். आज आपके लिए परमेश्वर चमत्कार करेगा। எல்லாரும் அவரை நோக்கி கேளுங்க. सभी उसको देखकर मांगे। உம்முடைய வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. प्रभु आप अपने शब्दों को भेजिए। உம்முடைய வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. आपके वचनों को भेजिए இன்று प्रभु। என்னை குணமாக்கும் ஆண்டவரே. आज मुझे चंगाई दीजिए प्रभु। இன்று என் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே. आज मेरी समस्या बदले தேவ प्रभु। வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. परमेश्वर के वचन पर विश्वास करके जो உங்க प्रार्थना வாழ்க்கையில ஒரு करो, பெரிய सामर्थ्य है। காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். मेरे जीवन में एक बड़े कार्य को आज करेगा। ஆமென். आमीन। விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? विश्वास के द्वारा நான் ताली கேட்டதை அவர் எனக்கு தருகிறார். बजाओ। जो मैंने मांगा है वो मुझे देगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். एक और कार्य कहकर प्रार्थना करना चाहता हूँ। நம்ம எல்லாம் பைபிளை கையில எடுப்போம். हम सभी बाइबल को अपने हाथ में उठाएंगे। ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி பிடிப்போம். परमेश्वर की ओर उठाकर पकड़ेंगे। இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் விசுவாசிக்கிறேன். इस पवित्र शास्त्र के वचनों को मैं विश्वास करता हूँ। இயேசுவை பார்த்து சொல்லுங்க, यीशु को देखकर कहिए, இது நீங்க தந்த வேதம் ஆண்டவரே. हे प्रभु ये आपका दिया हुआ ஒரு वचन है। ஆவியின் மூலம் எனக்கு தந்தீர். आपकी आत्मा के द्वारा ये मुझे दिया गया है। நோவாவுக்கு இப்படி ஒரு பைபிளை தூக்கி பிடிக்கிற பாக்கியம் கிடைக்கல. नूह को इस तरह से बाइबल उठाने का भाग्य नहीं मिला। மோசேக்கு கிடைக்கல. मूसा को नहीं मिला। பேதுரு பவுலுக்கு கூட கிடைக்கல. पतरस और पौलुस को भी नहीं मिला। எனக்கு இந்த முழு பைபிளை முத்திரிக்கப்பட்ட வேதத்தை தூக்குற வாய்ப்பை தந்தீர். ये पूरी बाइबल को जो मोहर लगाई गई है उठाने के लिए एक मौका दिया। இயேசுவே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். यीशु इन बच्चों पर विश्वास करता हूँ। நல்லா ஜெபம் பண்ணுங்க. अच्छी तरह प्रार्थना, சரியா சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. अच्छी तरह से कहिए। எல்லாரும் பைபிளை கையில தூக்கிட்டு இருக்கும்போது जब आप बाइबल को ऊंचा उठा रहे हैं, ஒரு சிலருக்கு பைபிள் கையில இல்ல. कुछ एक के हाथों में बाइबल नहीं है, வெறுங்கையாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். खाली हाथ आकर आराधना कर रहे हैं। இந்த நிலைமை இன்றைக்கு கடைசியாய் இருக்கட்டும். यह जो परिस्थिति आज ही या अंत रूप में हो सके। சர்ச்சுக்கு வரும்போது இந்த பைபிளை கையில எடுத்துட்டு தான் வரணும். जब आप चर्च को आते हैं तो बाइबल लेकर आए। மொபைல் போனுக்குள்ள 1000 வேத புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, எனக்கு தடை இல்ல. इस मोबाइल में कितनी भी 1000 पुस्तकें डाउनलोड कर ले, मुझे कोई समस्या नहीं। ஆனா சர்ச்சுக்கு வரும்போது கையில எழுதப்பட்ட ஒரு வேத புத்தகம் இருக்க வேண்டும். लेकिन जो आप चर्च को आते हैं इस पवित्र शास्त्र बाइबल को लेकर आए। யார் கொண்டு வரலையோ இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. आज जो लेकर नहीं आए वो निर्णय लें। கண்ணு தெரியாட்டா போட்டோம், यदि आप नहीं देख सकते हैं तो कोई बात नहीं। வாசிக்க தெரியாட்டாலும் இருக்கட்டும், यदि आप पढ़ना नहीं चाहते तो कोई बात नहीं। நீங்களும் கொண்டு வாங்க. आप भी लेकर வாசிக்க आइए। தெரியாட்டாலும் கொண்டு வாருங்கள். आज जो नहीं पढ़ना चाहते वो भी लेकर आए। கண்ணு தெரியாட்டாலும் ஒண்ணு கொண்டு வாருங்கள். नहीं जो देख सकते हैं वो भी लेकर आइए। 4 பேருக்கு முன்னால சாட்சியா இருக்கட்டும். क्योंकि 4 लोगों के बीच में ये बात की गवाही होगी। அல்லேலூயா. हालेलुया। என்ன அழகான வேத வசனம். क्या ही सुंदर ये परमेश्वर का वचन அப்படியே है। இந்த வசனத்தை தூக்கி பிடிச்சிட்டு அந்நிய பாஷையை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். वचन को लेकर अन्य भाषा से प्रार्थना करें। எல்லாரும் க்ளோரி ரிபாதாலா துமானா ஷாந்தானா மக்கபாவ்ரியாந்தாலா ஹalleluya. நல்லா ஆவியில் நிரம்புங்க. ஆமென் ஆமென். சிலருக்கு கை தட்டுனா தான் ஆவி வரும், அதெல்லாம் இப்ப மாறட்டும். நல்லா பைபிளை வலது கையை உயர்த்தி பிடிச்சிட்டு நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க எல்லாரும். O Rabba Shantala Bakabara Baudala Shantanama, Ulabada Labakabaraba Shikamara Baudalandara. Oh, hallelujah. Amen. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது இந்த வேதத்தின் மேல் அதிக பாசம் எங்களுக்கு வரட்டும். இந்த வேதத்தின் மேல் பற்றுதல் வரட்டும். இந்த வேதத்தின் மேல் ஒரு ஆசை எங்களுக்கு வரட்டும். இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கிற ஒரு புதிய உத்வேகம் எங்களுக்குள் வருவதாக. இந்த வசனம் ஒவ்வொன்றை வாசிக்கும் பொழுது அப்படியே விசுவாசிக்கிற 100க்கு 100 விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பழக்கம் விசுவாசம் எங்களுக்குள் வருவதாக. நாதா லிகத்தரபா ஷந்தலா. எல்லாரும் இன்னும் அந்நிய பாஷை பேசணுமே. ஆமென் ஆமென். நம்ம சர்ச்சைக்கு சில பழக்கம் இருக்கு. கைத்தட்டுனா பயங்கர அபிஷேகம், இதெல்லாம் மாறட்டும். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல வல்லமையா அபிஷேகத்தில் நிரம்புங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. Oh glory 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 glory. Praise the Lord praise the Lord. உங்க வசனம் எங்கள் இருதயத்தில் இறங்கணும். இந்த வேத வசன சத்தியத்துக்கு நான் கடைசி வரை சாட்சியா நிக்கணும். அப்பா இந்த வேத புத்தகத்தை உங்க நேரா பிடிக்கிற இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க. இதுல இருக்கிற வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றி என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க. அப்பா நீங்க சொன்னதை செய்யுங்க. நீங்க எழுதி தந்ததை என் வாழ்க்கையில நிறைவேற்றி தாங்க. உலபாதல கதரபா ஷபலபா கபலபா உரபாத ரபதலபாத ரிபிகமனமா ஷலபா. இந்த வசனத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். வேதத்தை போதிக்கிற ஒரு கிருபை எல்லா விசுவாசிகளுக்கும் வருவதாக தகப்பனே. Oh glory, thank you Jesus.
கைகளை கீழே போடலாம். ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். தேவன் தந்த வேதம் குறைவற்ற வேதம், இன்ஹெரண்ட் ஸ்கிரிப்சர். இது போல உலகத்தில் வேறொன்று இல்லை. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உமது கிருபை மகா பெரியது. எங்களுக்கு தந்த இந்த அழகிய பரிசுத்த வேதாகமத்துக்காய் ஸ்தோத்திரம். இதை மொழிபெயர்க்கவும், இதை ஒவ்வொரு தேசங்களுக்குள் கொண்டு வரவும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். சில இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள், தீயிலிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகத்துவமான வேத எழுத்துக்கள் எங்கள் தாய் பாஷையாகிய தமிழ் பாஷையிலே எங்களுக்கு தந்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் நாதா. இதை நாங்கள் வாசிக்கும்படி, தியானிக்கும்படி, ஆராய்ச்சி செய்யும்படி, இதில் சொல்லியிருக்கிறவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த வேத வசனங்களின் மகத்துவத்தை, உறுதித்தன்மையை, குறைவற்ற தன்மையை ஆமென் நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம். தகப்பனே, இந்த வார்த்தையின் மேல் எங்களுக்கு இன்னும் 100க்கு 100 விசுவாசம் வர வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வாழ்க்கையில் அனுபவமாக்க வேண்டும். நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக்கடவுன்னு சொன்னது போல பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். இதிலும் பெரிதானவைகளை காண வழி நடத்தும். துருபதேசங்களில் ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் ஒருவரும் ஒருபோதும் சிக்கி போகக்கூடாது. எங்கள் ஊழியக்காரர்கள் சிக்கி போகக்கூடாது. இயேசுவே, கடைசி கால வஞ்சக ஆவியின் கிரியைகளுக்கெல்லாம் விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.